மோடி எந்த மேடையில போய் பேசினாலும் அவரோட ஒட்டுமொத்த பேச்சோட சாரம் என்னவா இருக்கு அப்படின்னா மத கலவரத்தை மத பூசல்களை தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கு. ராமர் கோயில், கிருஷ்ணர் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், இஸ்லாமியர்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் விரோதி, இப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காரு இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? அவர் அப்படி பேசினதுனால கடந்த வாரம் என்ன நடந்தது இந்தியால? இந்தியாவில் முஸ்லீம்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சொத்து எல்லாமே இஸ்லாமியர்கள்ட்ட போயிடும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி ஒரு மேடையில் பேசுறாரு. ஆனா மத்திய அரசாங்கத்தோட டேட்டா இருக்கு பாத்தீங்களா, நேரடியா மோடி பொய் பேசுறாரு அப்படிங்கறதுக்கான ஆதாரத்தையே வெளியிட்டு இருக்காங்க இந்து பத்திரிகை. ஓப்பனா தேர்தல் பிரச்சாரத்திலேயே அவர் பேசியிருக்காரு. எப்படி அயோத்தியில பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோயிலை கட்டணமோ அது மாதிரி 40,000 கோயில்கள் கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி பிரச்சாரத்தில் பேசுறாரு. வீடியோ இருக்கு. இவ்வளவு பெரிய வன்முறை தூண்டுற மாதிரியான பேச்சுக்கு பிறகும் இதுவரைக்கும் ஏன் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல? மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் மதவாதமா பேசினாரு, அவர் தேர்தலோட விதிமுறைகளை மீறிட்டாரு அப்படின்னு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையரே சொன்னார். அந்த தேர்தல் ஆணையர் இரவோடு இரவா ரிசைன் பண்ணிட்டு போனார். உண்மையிலேயே அவர் ஏன் ரிசைன் பண்ணிட்டு போனாரு? அவர் யாரு ரிசைன் பண்ற அளவுக்கு தூண்டினது? அவங்களோட மனைவி மேல யாரு கேஸ் போட்டது? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி வட இந்தியாவில் சில பகுதிகளில் மட்டும்தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு. இன்னும் 6 கட்ட தேர்தல் நடக்க வேண்டியது இருக்கு. பாஜக குறிப்பா மோடி, அமித்ஷா என்ன பண்றாங்க அப்படின்னா வட இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் 7 கட்டமா நடக்குது. இப்ப தமிழ்நாடு மாதிரி, தெலுங்கானா மாதிரி, ஆந்திரா மாதிரி ஓட்டே நமக்கு கிடைக்காதுங்கிற மாநிலத்தில் ஒரே ஸ்ட்ரெச்சா வச்சு முடிச்சுட்டாங்க. ஆனா வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், மத்திய பிரதேசமா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், இங்க எல்லா பக்கமும் இவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்காகவே இவங்களுடைய ஸ்லாட்டுக்கு ஏத்த மாதிரி இவங்க டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் தேர்தல் ஆணையம் இப்படி பண்ணுச்சு அப்படின்னு ஏற்கனவே கான்ட்ரோவர்சியான கேள்விகள் வந்துச்சு. சரி, இப்படி தேர்தலை 7 கட்டமா பிரிச்சுட்டாங்க, மக்களை போய் பார்த்து பிரச்சாரம் பண்றாங்க. அந்த பிரச்சாரத்தையாவது இவங்க ஒழுங்கா பண்றாங்களா? மிக 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 மோசமா வன்முறையை தூண்டுற மாதிரி, கலவரத்தை தூண்டுற மாதிரியான பேச்சுக்களை இவங்க பேசியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியோட பேச்சு ரொம்ப 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 ஆபத்தான பேச்சுக்களா இருக்கு. கடந்த 25 நாளா மோடி பேசின எல்லா பேச்சுக்களையுமே எடுத்து நீங்க பாருங்க. பத்திரிகையிலே செய்தியா வந்திருக்கு. மிக மோசமான வன்முறையை தூண்டுற மாதிரி, மத பூசல்களை உருவாக்க மாதிரி, இந்தியால தேர்தல் நேரத்தில் ஒரு அன்ரெஸ்ட் கிரியேட் பண்ற மாதிரியான பேச்சுக்கள் தான் இருக்கு. ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது எதிர்க்கட்சிகள் ராமர் கோயிலை அவமானப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம ராமர் கோயிலை அவமானப்படுத்துற மாதிரியான குழுக்கள் கூட சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பொது மேடையில நின்னுட்டு இப்படி வெட்ட வெளிச்சமா கோயிலை மையமா வச்சு, ராமரை மையமா வச்சு எதிர்க்கட்சிகள் மேல ஒரு தவறான பிராண்டை கிரியேட் பண்றது எந்த வகையில நியாயம்? தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு விதி இருக்கு. அந்த விதியின் அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது மதத்தை பத்தி பேசக்கூடாது, ஜாதியை பத்தி பேசக்கூடாது, குறிப்பிட்ட குழுவினுடைய அடையாளத்தை மையமா வச்சு இன்சல்ட் பண்ற மாதிரியோ இல்ல வாக்கு சேகரிக்கிற மாதிரியோ பேசக்கூடாதுன்னு விதிகள் தெளிவா இருக்கு. ஆனா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா மோடி எதிர்க்கட்சியா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ் கூட்டணியா இருக்கட்டும், இந்தியா அலையன்ஸா இருக்கட்டும், ஆர்ஜேடியா இருக்கட்டும், அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் கட்சியா இருக்கட்டும், இல்ல உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய முலாயம் சிங் கட்சியா இருக்கட்டும், இவங்களை எல்லாத்தையும் மொத்தமா குறி வச்சு இவங்க இந்துக்களுக்கு விரோதி, ராமர் கோயிலுக்கு எதிரானவர்கள், பாலராமர், குழந்தை ராமருக்கு ஒரு கோயில் வர்றது இவங்க விரும்பல, இவங்க பாபர் மசூதி டீமோட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி தொடர் பிரச்சாரத்தை பண்றாரு. இது எல்லாத்த விட மிக 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 மோசமான ஒரு பிரச்சாரத்தை சமீபத்தில் பண்ணிருக்காரு. இங்க அதிகமா குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்கு இந்தியாவோட சொத்தெல்லாம் போக போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அவரோட பேச்சோட சாரம் என்ன அப்படின்னா இந்தியால இந்துக்களை விட முஸ்லிம்கள் தான் அதிகமா குழந்தை பெற்றுக்கிறாங்க. இந்தியாவுடைய வளம், சொத்துக்கள், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த முஸ்லிம்களுக்கு போக போகுது. அந்த வேலையை தான் இந்தியா கூட்டணி செய்ய போது, காங்கிரஸ் செய்ய போகுதுங்கிறத நேரடியாவே பொது மேடையில் நின்று அப்பட்டமான ஒரு பொய்ய பிரதமர் மோடி பேசுறாரு. நாம ஏன் அந்த அப்பட்டமான பொய்ன்னு சொல்றோம்னா மத்திய அரசாங்கம்னு ஒன்று இருக்கு. இந்த மத்திய அரசாங்கத்துக்கு கீழே குடும்ப நலத்துறை அமைச்சகம்னு ஒன்று இருக்கு. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க, ஒரு அமைச்சகம்னு ஒன்று இருக்கு. அந்த அமைச்சகம் இந்த குடும்பங்கள் குறித்து ஸ்டடி பண்ணக்கூடிய வேலை செய்யுது, பல சர்வேக்களை எடுக்குது. அந்த அமைச்சகமே ஒரு ஆய்வறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அமைச்சகம் பாத்தீங்கன்னா வருஷம் அறிக்கை கொடுப்பாங்க.
அதுல சில சிறப்பான அறிக்கையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த அறிக்கையை மையமா வச்சு இந்து பத்திரிகையில இன்னைக்கு ஒரு கட்டுரை வந்திருக்கு. இந்த கட்டுரையை மோடி படிச்சு பார்த்தாலே அவர் பேசுனது எவ்வளவு தப்பு, அரசாங்கத்தோட டேட்டாவுக்கு புறமா பேசியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். திருப்பி 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 மோடியா இருக்கட்டும், இல்ல ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தா இருக்கட்டும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் இதே கருத்தை பேசினார். இந்தியால இஸ்லாமியர்கள் அதிகமா குழந்தை பெத்துக்கிறாங்க, இந்தியால பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக புதுசா சட்டங்கள் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சட்டத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ பாப்புலேஷன் பாலிசி அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்வொர்க்கை நடைமுறைப்படுத்தணும் அவர் சொல்றாரு. இது குறித்து ஒரு பில்லே பாராளுமன்றத்தில் இருக்கு, ஒரு மசோதா இருக்கு, சட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. எப்பன்னா ஏப்ரல் 2022ல பாப்புலேஷன் பாலிசி குறித்து ஒரு பில்லை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் இந்த குரூப் டிஸ்கஸ் பண்ணிருக்கு. இதுக்கு முழுக்க 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 காரணம் ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா, மோகன் பகவத். இவங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா முஸ்லீம் அதிகமா குழந்தை பெத்துக்கிறாங்க, இந்தியா முஸ்லீம் நாடா போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க. அந்த பிரச்சாரம் அப்பட்டமான பொய். ஆதாரப்பூர்வமான அரசாங்க டேட்டா இருக்கு. ஒரு சின்ன டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, அரசாங்கத்தோட டேட்டா தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியால இந்து பெண்களும் குழந்தை பெத்துக்கிறாங்க, இஸ்லாம் பெண்களும் குழந்தை பெத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் குழந்தை பெத்துக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டுமே குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அரசு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 1998-99 இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து பெண்கள் குழந்தை பெத்துக்கக்கூடிய ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா 2.78 இருந்துச்சு. இப்போ 2019 இருந்து 21 இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா 1.94 குறைஞ்சிருச்சு. இதைத்தானே ஆர்எஸ்எஸ் சொல்றாங்க, இந்து மக்கள் குழந்தை பெத்துக்கிறது குறைஞ்சிருச்சு, முஸ்லீம் மக்கள் குழந்தை பெத்துக்கிறது அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இதே சமயத்துல நீங்க முஸ்லீம் மக்கள், அதாவது முஸ்லீம் பெண்களுடைய ஃபெர்டிலிட்டி ரேட்டை பாருங்க. அரசாங்க டேட்டா கொடுத்துருக்கு. அதாவது 1998-99ல 2.44 இருந்துச்சு. இப்போ 2019-21ல 1.88 குறைஞ்சிருச்சு. இங்க இஸ்லாம் மக்கள் குழந்தை பெத்துக்கிறதும் குறையுது, இந்து மக்கள் குழந்தை பெத்துக்கிறதும் குறையுது. ரெண்டு பேருமே குழந்தை பெத்துக்கிற ரேட்டு குறைஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனா பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா என்ன சொல்றாங்க, முஸ்லீம்கள் அதிகமா குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றாங்க. இது அப்பட்டமான பச்சை பொய். இதுக்கான ஆதாரத்தை இந்தியாவினுடைய அரசாங்கத்தினுடைய டேட்டாவை இந்து பத்திரிகை நடுப்பக்க கட்டுரையில இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த 2019 21க்கான ஒரு மிகப்பெரிய அறிக்கையை இந்திய அரசாங்கமே வெளியிட்டு இருக்கு. நாம மோடியை பார்த்து என்ன கேட்கிறோம்னா, உங்க அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அவங்களே டேட்டா சொல்றாங்க இந்து முஸ்லீம் ரெண்டு மக்களுடைய பாப்புலேஷன் ரேட்டும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அதிகமா மக்கள் தொகை பெற்றுக்கிறவங்க கையில இந்த நாட்டோட சொத்து போயிடும் அப்படின்னு சொல்லி பொது மேடையில் பேசுறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? இல்ல நீங்க எந்த டேட்டாவின் அடிப்படையில் பேசுறீங்க? அரசாங்கத்தை டேட்டாவை அப்ப நீங்க பொய்ன்னு சொல்றீங்க. அப்ப ஆர்எஸ்எஸ் புதுசா ஒரு டேட்டா வச்சிருக்கா? இத்தோட பிரதமர் மோடியினுடைய பொய் நின்னுச்சானா? நிக்கல. காஷ்மீர்ல போய் அவர் என்ன பேசியிருக்காரு, உதம்பூர்ல வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு. அந்த பிரச்சாரத்துல என்ன பேசுறாரு, இது ராமநவமி மாதம், இந்த மாதத்துல எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க கறி சாப்பிடுறாங்க அப்படின்னு பேசுறாரு. இதை கேட்கும் போது நமக்கு மனவேதனையா இருக்கு. ஏன் மனவேதனையா இருக்கு அப்படின்னா, இந்துக்கள்ல பெரும்பாலானவங்க கறி சாப்பிடுவாங்க. நீங்க சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 90% மக்கள் கறி சாப்பிடுவாங்க. ஆனா வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா அது நிறைய மாறுபாடுகள் இருக்கு. குஜராத்ல கொஞ்சம் குறைவா தான் சாப்பிடுவாங்க, மத்திய பிரதேசத்திலும் குறைவா தான் சாப்பிடுவாங்க, ராஜஸ்தான்லயும் குறைவா தான் சாப்பிடுவாங்க, உத்தரப்பிரதேசலையும் தென்னிந்தியாவை கம்பேர் பண்ணும்போது குறைவா தான் கறி சாப்பிடுவாங்க. ஆனா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள் அதிகமா கறி சாப்பிடக்கூடிய மாநிலங்கள். தென்னிந்திய மாநில மக்கள் இந்துக்கள் தானே. ஏன் இந்துக்கள் வந்து கறி சாப்பிடுறது உங்களுக்கு அவ்வளவு இன்சல்ட்டா தெரியுது? ரெண்டாவது, தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க ஏன் இதை போய் பேசணும்? இவன் கறி சாப்பிடுறான், இவன் கோயிலுக்கு எதிரானவனா இருக்கான், ராமனுக்கு எதிரானவனா இருக்கான், கிருஷ்ணருக்கு எதிரானவனா இருக்கான், இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் தேவையா? 10 வருஷத்துல நீங்க என்ன செஞ்சீங்க? 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க, போட்டீங்களா? ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னீங்க, கொடுத்தீங்களா? மோடி கேரண்டி, மோடி கேரண்டின்னு சொன்னீங்க, என்ன கேரண்டி நீங்க கொடுத்துருக்கீங்க? கேஸ் மானியம் போடுறேன்னு சொன்னீங்க, போட்டீங்களா? 450 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த கேஸ் இன்னைக்கு 1500 ரூபாய்க்கு விக்குது. கேட்டா நாங்க மானியம் போட போறோம்னு சொன்னீங்க, அந்த மானியத்தையும் போடல, கேஸ் ரேட்டையும் அதிகப்படுத்திட்டீங்க. தமிழ்நாடு மாதிரி தென் மாநிலங்கள் நிறைய வரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரியை திருப்பி ஒழுங்கா கொடுத்தீங்களா? அதுவும் கொடுக்கல, எதுவுமே செய்யல. இத பத்தி எல்லாம் எதுவும் பேசல. ராமரு, கிருஷ்ணரு, காசி விஸ்வநாதர் கோயில், ஞானவாபி மசூதி கருதிங்களாமா வேண்டாமா? எதிர்க்கட்சிகள் வந்து ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு வரல, இதெல்லாமா தேவை? இதையே திருப்பி 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 அவர் பேசிட்டு இருக்காரு. இவருடைய பேச்சால என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடந்த வாரத்துல இந்த ராமநவமி அன்னைக்கு வட இந்தியால பெரிய கலவரம், வெஸ்ட் பெங்கால்ல கலவரம், ஹைதராபாத்ல கலவரம், பீகார்ல கலவரம், வட இந்தியால பல இடத்துல சில குழுக்கள் கலவரம் பண்றாங்க. இதுல ரொம்ப 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 மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு போயிடுறாரு. ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய, இந்துத்துவால் இருக்கக்கூடிய, பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு குழு நடு ரோட்டுக்கு வந்து இஸ்லாமியர்கள் மேல ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றாங்க. ஏங்க, ஒரு எம்பி கேண்டிடேட் தேர்தல் நிற்கக்கூடிய ஒரு அம்மா நேரடியா மசூதியை பார்த்து வில் எடுத்து விடுற மாதிரி ஒரு செய்கை காமிச்சு ஒரு வீடியோ இந்தியா முழுக்க பரவலா பேசப்பட்டுச்சு.
அந்த அம்மா வந்து இப்ப தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா தேர்தல் ஆணையம்? ஏன் தேர்தல் ஆணையம் சொல்லல? ஏங்க வீடியோ இருக்கு, அந்த அம்மா வந்து எம்பியா நிக்குது, கையில் ஒரு வில் எடுத்து மசூதி மேல விடுது. அப்ப என்ன அர்த்தம்? மசூதி இருக்கக்கூடாது, ராமர் வில்ல பயன்படுத்தி மசூதி இடிக்க போறேன்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த வீடியோவே வெளிய வந்திருக்கு. அந்த அம்மா பேர் என்ன பாத்தீங்கன்னா மாதவி லதா அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல எம்பி கேண்டிடேட்டா இப்ப நிக்குது. அந்த அம்மா மேல எந்த ஆக்ஷன் எடுக்கல. இதே மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல தேபசிஸ் தார் அப்படிங்கிற ஐபிஎஸ் காவல்துறையில வேலை பார்த்தவர் கையில வாளோட டான்ஸ் ஆடிட்டு வர்றாரு. எப்போ? ராமநவமி அன்னைக்கு. அவர் ஒரு எம்பி கேண்டிடேட், லோக்சபா கேண்டிடேட். இத பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. இந்த முன்னாள் ஐபிஎஸ், முன்னாள் ஐஏஎஸ் இவனுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து காவி துணியை போட்டுக்கிட்டு கையில கத்தியை வச்சுட்டு நெத்தியில நாமத்தை போட்டுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இந்த இந்தியாவினுடைய ஒற்றுமையையும் இந்த இந்தியாவினுடைய செக்யூலரிசத்துக்கும் ஆபத்தான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க செய்யறது எல்லாமே தேர்தலுக்கு எதிரானது. தேர்தலுக்கு சில சட்ட விதிமுறைகள் இருக்கு, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்க்கு எதிரானது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல. எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுத்துருக்கணுமா வேண்டாமா? ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா செக்ஷன் 123 படி அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் சில கேட்டகரியை வகுத்திருக்கு. அந்த கேட்டகரியில தப்பு பண்றவங்கள கரப்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கேட்டகரியாவே சொல்லுது. அதுல என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, ஒரு மதத்தை பத்தி புண்படுத்துற மாதிரி பேசுறது, இல்ல ஒரு மதத்தை சாதகமான பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது. நாமெல்லாம் இந்துக்கள், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதும் குற்றம். அவங்க எல்லாம் முஸ்லீம், அவங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றதும் குற்றம். இந்த ரெண்டு குற்றம். இது மதத்துக்கு மட்டும் கிடையாது, ஜாதியா இருக்கட்டும், மொழிவாரி பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல எந்த டிஃபரன்சஸா இருக்கட்டும், இந்த டிஃபரன்சஸை தனக்கு சாதகமா பயன்படுத்துறதும் தப்பு, தனக்கு எதிராக பயன்படுத்துறது தப்பு அப்படின்னு இந்தியாவினுடைய பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், இந்தியாவினுடைய பிரதிநிதித்துவ சட்டம் 1951 மிக 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 தெளிவா சொல்லியிருக்கு, வரையறுத்து சொல்லியிருக்காங்க. அதுல பல கேட்டகரி இருக்கு. செக்ஷன் 123A ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லுது. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே 2017 பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றமே ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கு. குறிப்பா எந்த கேஸ்ல அப்படின்னா அபிராம் சிங் வெர்சஸ் சிடி கொமென்ச் அப்படிங்கிற ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் 7 பேர் கொண்ட குழு, 7 பேர் கொண்ட ஜட்ஜி தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாக்காளர்களின் அடையாளத்தை முறையிடுவது ஊழல் நடைமுறை என்று ஆர்டிகல் 123(3) தெளிவாக சொல்லியிருக்குன்னு உச்சநீதிமன்றத்தில் 2017 சொல்றாங்க. நீங்க இந்த மதத்தை சார்ந்தவங்க, நீங்க இந்த ஜாதியை சார்ந்தவங்க, நீ இந்த மொழி பேசக்கூடியவங்க, அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. இல்ல நீங்க இந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்த மொழியை சார்ந்தவங்க, இல்ல இந்த ஜாதியை சார்ந்தவங்க, அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, அவங்களுக்கு இது எதிரானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை எதிரியாவோ இல்ல இதெல்லாத்தையும் தனக்கு சாதகமாகவோ முறையிடுவது தவறுன்னு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இதை உச்சநீதிமன்றம் 2017 ஒரு வழக்குல 7 பேர் கொண்ட நீதிபதி தெளிவாக விளக்குறாங்க. இது எல்லாமே குற்றம், கரப்ட் பிராக்டிஸ் அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரம் 10 நாளா மோடி இதைத்தான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காரு பிரச்சாரத்துல. ஆனா அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. இது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல பிரச்சாரம் பண்ணும்போது, குறிப்பா பாத்தீங்கன்னா அமோராங்கிற பகுதியில் பிரச்சாரம் பண்ணும்போது மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பகுதியில் நிற்கக்கூடிய காங்கிரஸ் கேண்டிடேட் ஒரு இஸ்லாமியர், அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குன்வர் தனிஷ் அலி. அவரை பார்த்து இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்துக்கு வர்றதுக்கு தகுதி இல்லாதவர், இவருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறார். ஏன்னா இவர் வந்து பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லல அப்படிங்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு அவன் பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லணுமா, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லணுமா அவசியமே கிடையாது. மக்கள் ஒருவரை தேர்வு செய்யறதுங்கிறது அது அவங்களுடைய விருப்பம். ஆனா நீங்க தேர்தல் பிரச்சார காலத்துல போய் நின்னுக்கிட்டு அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதற்காகவே அவர் பாராளுமன்றத்துக்குள்ள வரக்கூடாது, வர்றதுக்கான தகுதி இல்லைன்னு எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? சரி, நீங்க இவ்வளவு மோசமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கல்ல, ஏன் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் மோடி மேல நடவடிக்கை எடுக்கல? அவரு மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்றாரு, இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரு, நேரடியாவே இஸ்லாமிய கேண்டிடேட்டை பாராளுமன்றத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாரு, ராமரை பயன்படுத்துறாரு, கிருஷ்ணரை பயன்படுத்துறாரு, எல்லாத்தையும் பயன்படுத்துறாரு. எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இந்துக்களுக்கு விரோதமானவங்க, ராமருக்கு விரோதமானவங்க, கிருஷ்ணருக்கு விரோதமானவங்க பேசுறாரு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசலையும் பீகார்லையும் போய் இந்த லல்லு பிரசாத் யாதவும் முலாயம் சிங் யாதவ் இவங்க 2 பேருமே யாதவ குலத்தை சார்ந்தவங்க, கிருஷ்ணர்வாதி வந்தவங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கிருஷ்ணருக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி பச்சையா பேசுறாரு. இதெல்லாம் மதவாதமா எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியலையா? அவர் மேல நேரடியான நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமா? ஆனா ஏன் தேர்தல் ஆணையம் இவ்வளவு அமைதியா இருக்கு? அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, மோடி பேசுறதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்கு, பாஜக கட்சியை சார்ந்தவங்க கையில கத்தியோட காவி போட்டுக்கிட்டு தெரு தெருவா வந்து வெறுப்பு பிரச்சாரம் பண்றாங்க, அந்த ஆதாரங்கள்லாம் இருக்கு. 40,000 கோயில்களை இடிக்க போறன்னு ஒருத்தன் சொல்றான், அதுக்கான ஆதாரம் இருக்கு. ஹைதராபாத்தோட பிஜேபி எம்எல்ஏ அவன் பேரு பாத்தீங்கன்னா டி ராஜேஷ் சிங். ஏன் நம்ம அவங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம்னா, அந்த ஆள் பேசினது அவ்வளவு மோசமான கொச்சையான ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்றாருன்னா, பொது மேடையில் நின்றுட்டு நாம அயோத்தி கோயிலை காப்பாத்தி விட்டோம், அதாவது அங்கிருந்த பாபர் மசூதி இடிச்சிட்டு கோயிலை கட்டிட்டோம், அந்த நிலத்தை மீட்டெடுத்துட்டோம், காப்பாத்திட்டோம், இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது மாதிரி இந்தியால 40,000 கோயில்களை நம்ம காப்பாற்ற வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க. காசி விஸ்வநாதர் கோயில் மாதிரி, மதுரால் இருக்க கோயில் மாதிரி நிறைய கோயில்கள் பூமிக்குள்ள இருக்கு, அதெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும்.
ஞானவாபி மசூதி இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை நேரடியாக பொது மேடையில் நின்று பேசுகிறாரு. நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏ, அதாவது பிஜேபிங்கிற ஒரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏ 40,000 மசூதியை இடிக்க போகிறேன் அப்படின்னு நேரடியாக மேடையில் நின்று பேசுகிறாரு. நியாயப்படி பார்த்தீங்கன்னா பாஜகவை ஹைதராபாத் தொகுதியில் டிஸ்குவாலிஃபையே பண்ணணும், தேர்தலையே நிப்பாட்ட விடக்கூடாது. ஆனால் தேர்தல் ஆணையம் எதுவுமே பண்ணலை. எல்லா வீடியோவும் இருக்குது. இவங்க என்னென்ன வார்த்தைகளை பேசினாங்க, எவ்வளவு கொச்சையாக பேசினாங்க, எல்லாத்துக்குமே அவ்வளவு ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்களாக இருக்குது, புகைப்படங்களாக இருக்குது, பத்திரிகையில் செய்தி வருதுங்க. ஆனால் அதையும் மீறி தேர்தல் ஆணையம் இவ்வளவு மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? 2019 வருஷத்தில் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது இதே மாதிரி மதவாத கருத்துக்களை அவர் பேசினார். அப்படி அவர் அந்த கருத்துக்களை பேசும்போது அன்னைக்கு இருந்த தேர்தல் ஆணையர் அசோக் லாவாஸ் இவர் மேலே சில குற்றச்சாட்டுகள், விதிமுறைகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படணும்னு நேரடியாக சொன்னார். இந்தியாவில் 3 தேர்தல் ஆணையர் இருக்காங்க, அதில் ஒன் ஆஃப் த தேர்தல் ஆணையர் அசோக் லாவாஸ். அவர் நேரடியாக சொன்னார். அசோக் லாவா மோடி பேசினது தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நேர் எதிரானது. அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், தேர்தல் ரெகுலேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரெகுலேஷனுக்கு நேர் எதிரான பேசியிருக்காரு. மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை மீறிட்டாரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், இது வயலேஷன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதுனால அவர் என்ன பாடுபட்டார் தெரியுங்களா? அவங்க ஒய்ஃபுக்கு இவங்க இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்கள ரைடு பண்ணி அவங்கள மிரட்டி அவங்கள ஓரம் கட்டினாங்க. அவர் என்ன பண்ணார்? அசோக் லாவா இரவோடு இரவா ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போயிட்டார். இந்தியாவினுடைய ஒரு தேர்தல் ஆணையர், IAS படித்தவர், இந்த பாஜக மோடி அரசனுடைய அட்ராசிட்டியை பார்த்து பயந்து பின்வாங்கி இரவோடு இரவா ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு இந்தியா விட்டு வெளியே போயிட்டார். அப்ப நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம், இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தா பாஜக நம்மளை மிரட்டும், பாஜக நம்மளை பழிவாங்கும் அப்படிங்கிற பயத்துல தான் இதுவரைக்கும் நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கலையா அப்படிங்கிற கேள்வியை தான் நாம முன்வைக்கிறோம். ஜனநாயகம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் துரிதமாக செயல்படணும். மோடி மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை வயலேட் பண்ணியிருக்காரு, அதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்குது, பத்திரிகை செய்திகள் இருக்குது, வீடியோக்கள் இருக்குது, புகைப்படங்கள் இருக்குது. இதன் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய மனசாட்சி.